பாளையங்கோட்டைனா ஒரு காலத்துல என்ன சொல்லுவாங்க, ஆக்ஸ்போர்ட் ஆஃப் சவுத் இந்தியா, ஆக்ஸ்போர்ட் ஆஃப் இந்தியா. ஆக்ஸ்போர்ட்னா ஒரு படம் இடம், இங்கிலாந்து நாட்டில் ஒரு ஆக்ஸ்போர்ட்னா அங்க நிறைய பல்கலைக்கழகம், பள்ளிக்கூடம், பல்கலைக்கழகம் அதிகமா உலகத்துல இருக்கிறது ஆக்ஸ்போர்ட். அங்க படிக்க வைக்கிறது ஆக்ஸ்போர்ட். அதேதான் இங்க பாளையங்கோட்டையில படிக்க வைக்கிறது அதிக கல்லூரிகள் இருந்தது ஆக்ஸ்போர்ட். இன்னும் சொல்ல போனா சென்ட் ஜான்ஸ் கல்லூரி இங்க இருக்கு. இது சென்னை பல்கலைக்கழகம், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியை விட பழமையான கல்லூரி. இது 150 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட ஒரு கல்லூரி. எங்க இருக்கு? இந்த மண்ணில் இருக்கு. 3 கல்லூரிகள் இங்க இருக்கு. 100 ஆண்டுகள், 150 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட கல்லூரிகள். உங்களுக்கு கல்வியை, படிப்பை கொடுத்த இந்த மண் பாளையங்கோட்டை இன்னைக்கு நாசமாகி கொண்டிருக்கிறது. கல்வி எடுத்துக்கங்க. இன்னைக்கு திமுக ஆட்சி காலத்துல கல்வி, அது ஒரு 10 நாள் 15 நாளுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க சென்னையில். திமுக கல்வியில் சிறந்தது தமிழ்நாடுன்னு ஒரு 420 நிகழ்ச்சி. 420 என்ன தெரியுமாமா? ஏமாற்று, பித்தலாட்டம். 420 ஃபாஜரி. கல்வியில் சிறந்து தமிழ்நாடா? மானங்கட்ட தன்மா இருக்குது. வெக்கப்படணும் அதெல்லாம். உயர்கல்விமா இப்ப கல்லூரியில இன்னைக்கு அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் செழியன் அவர்கள் ஒரு அறிக்கை விடுறாரு. என்னன்னா, நாங்க இப்போ 2700 உதவி பேராசிரியர்கள் நாங்க நியமனம் செய்ய போறோம். அதாவது இன்னைக்கு 180 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 180 இருக்கு தமிழ்நாட்டில். அதுல 100 கல்லூரியில முதல்வர்கள் கிடையாது, பிரின்சிபல் இல்ல. இவங்க திமுக ஆட்சி காலத்தில் வந்தவுடன் 2020 என்ன சொன்னாங்க? நாங்க ஆட்சிக்கு வந்து 4000 உதவி பேராசிரியர் நியமனம் பண்ண போறோம்னு சொன்னாங்க. ஆனா 4.5 ஆண்டு காலத்துல ஒரே ஒரு உதவி பேராசிரியர் நியமனம் பண்ணல. எவ்வளவு உதவி பேராசிரியர் இருக்காங்க தெரியுமா? மொத்தம் தமிழ்நாட்டில் அரசு கலை அறிவியல் கல்லூரியில மொத்தம் 10,500 உதவி பேராசிரியர்கள் மொத்தத்துல. அதுல 9,000 இடம் காலியா இருக்கு. 10,500ல 9,000 இடம் காலியா இருக்குது. இந்த பிள்ளைங்க எப்படிமா படிப்பாங்க? என்னத்த படிக்க போறாங்க? கத்து கொடுக்கறது யாரும் இல்லைன்னா எதுக்கு கல்லூரி போகணும்? இன்னைக்கு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், சயின்ஸ் காலேஜில், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இன்னைக்கு 25% பிள்ளைங்க இன்னைக்கு போய் சேரல. இது போன்ற என்னைக்குமே இருந்தது கிடையாது. அடிச்சு புடிச்சு எங்கேயாவது நான் கல்லூரிக்கு போனோம்னு துடிச்சிட்டு போவாங்க. ஆனா இன்னைக்கு 25% இன்னைக்கு காலியா இருக்கு, இடம் இருக்கு, காலியா இருக்கு. ஏன்? யாரும் கத்து கொடுக்குறது இல்ல. 9,000 இடம் காலியா இருக்குது. ஆனா அமைச்சர் என்ன சொல்றாரு? 2,700 பேர் நாங்க நியமனம் பண்ண போறோம். பண்ண போறது இல்ல, பண்ண போறோம். இன்னும் 4 மாசம் இருக்குது. அதுல அரசு உதவி பெறும் கல்லூரிகள் இருக்கு. அதுல நீங்க உதவி பேராசிரியர் நீங்க நியமனம் பண்ணணும்னா எவ்வளவு தெரியுமா? லஞ்சம் கொடுக்கணுமா? எவ்வளவு? 2 லட்சமா? 3, 5, 10, 20, 30 லட்சம் லஞ்சம் கொடுக்கணும். அரசு உதவி பெறும் கல்லூரிகள்ல உதவி பேராசிரியர் நியமனம் பண்ணணும்னா 30 லட்சம் அரசு கொடுக்கணும். அப்ப கல்வி என்ன நிலையில இருக்கு? நாசமா போயிட்டு இருக்கு திமுக ஆட்சி காலத்துல. அவங்களை எதை பத்தியும் கவலை இல்லை உங்களுக்கு. சரி, உயர்கல்வி எப்படி இருக்குது? பள்ளி கல்வி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பள்ளிக்கூடம், காமராசர், கர்ம வீரர் காமராசர் தான் 25,000 பள்ளிக்கூடத்தை தொடங்கினார், தமிழ்நாட்டில் தொடங்கினார். ஆனா நம்ம கர்ம வீரர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பள்ளிக்கூடத்தை மூடிட்டு இருக்கிறார். கர்ம வீரர் பள்ளிக்கூடத்தை மூடிட்டு இருக்கிறார் இவர் ஸ்டாலின். எவ்வளவு பெரிய துரோகம் இல்ல? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிமா, 10 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிக்கூடத்துல 75 லட்சம் பிள்ளைங்க படிச்சாங்க. 10 வருஷத்துக்கு முன்பு எவ்வளவு? 75 லட்சம் பிள்ளைங்க அரசு பள்ளிக்கூடத்துல 10 வருஷத்துக்கு முன்பு படிச்சாங்க. அப்போ 10 வருஷத்துக்கு முன்பு தனியார் பள்ளிக்கூடத்துல 36 லட்சம் பிள்ளைங்க படிச்சாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல 75 லட்சம், பிரைவேட் ஸ்கூல்ல 36 லட்சம். இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல 52 லட்சம். 75ல இருந்து 52 லட்சம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இன்னைக்கு படிக்கிறாங்க. பிரைவேட் ஸ்கூல்ல 36 லட்சத்திலிருந்து இன்னைக்கு 65 லட்சம் படிக்கிறாங்க.
அதுல என்ன நீங்க சிந்திக்க வேண்டியதுன்னா, இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் எவ்வளவு தெரியுமா இருக்கு? 37,500 கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. தனியார் ஸ்கூல் எவ்வளவு தெரியுமா இருக்கு? 12,500 தனியார் ஸ்கூல் இருக்கு. 37,500 கவர்மெண்ட் ஸ்கூல்ல 52 லட்சம் பிள்ளைங்க இன்னைக்கு படிக்கிறாங்க. வெறும் 12,500 பிரைவேட் ஸ்கூல் தனியார் பள்ளிக்கூடத்துல 65 லட்சம் பிள்ளைங்க படிக்கிறாங்க. அப்போ என்ன நிலையில கல்வி இருக்குது? கேடுகட்ட ஆட்சி, கேடுகட்ட ஆட்சி. அரசு பள்ளிக்கூடத்தை பத்தி கவலையே இல்லாத ஆட்சி. இன்னைக்கு தொடக்க கல்வி, தொடக்க பள்ளிக்கூடம் இருக்கு, 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் 4000 பள்ளிக்கூடத்துல ஒரு ஆசிரியர் தான் இருக்கிறாங்க. அவ்வளோ ஒரு வாதியார் தான். 4000 பள்ளிக்கூடத்துல தொடக்க பள்ளியில் 1ஆவது, 2ஆவது, 3ஆவது, 4ஆவது, 5ஆவது இந்த 5 கிளாஸும் கத்துக் கொடுக்கிறது எத்தனை வாதியாருங்க? ஒரு வாதியார் தான். இந்த பிள்ளைங்களுக்கு என்ன கத்துக் கொடுக்க முடியும்? கத்துக் கொடுக்க முடியுமா? முதல்ல வாதியாரே போனா தானே. இதுதான் கல்வி நிலை, தமிழ்நாடு கல்வி நிலை. தமிழ்நாட்டில் 1,66,000 வகுப்பறைகள் இருக்கிறது அரசு பள்ளிக்கூடத்தில். அதுல 1,00,000 வகுப்பறையில ஒரு வாதியார் கூட கிடையாது. இதுதான் உண்மையான நிலை. இதுதான் திமுக. நான் சும்மா குறை சொல்லணும்னு சொல்ல மாட்டேன். பேசி பேசி இங்க பாஷை கொஞ்சம் வருது எனக்கு. அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள்.